ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் ஜெயின் நோட்ஸ். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலில் செகண்ட் லெசனாக இருக்க நிலக்கோளம் 2 புவி புற செயல்பாடுகள் என்ற லெசன்லேருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவியின் அக மற்றும் புற செயல்பாடுகள் எவற்றை நிர்ணயிக்கின்றன? புவியின் நிலத்தோற்றத்தை நிர்ணயிக்கின்றன. புவியின் புற செயல்பாடுகள் எவற்றால் இயக்கப்படுகின்றன? சூரிய சக்தி மற்றும் புவி ஈர்ப்பு ஆகியவற்றால் இயக்கப்படுகின்றன. புவியின் அகச் செயல்பாடு எவற்றால் இயக்கப்படுகிறது? புவியின் உட்புற வெப்பத்தால் இயக்கப்படுகிறது. வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் டேஷ் சிதைவடைதலுக்கும் அழிதலுக்கும் உட்படுகின்றன. பாறைகள். அடுத்து 5வது கொஸ்டின், வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலுக்கும் அழிதலுக்கும் உட்படும் செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை என்னன்னா, 1 இயற்சிதைவு, 2 வேதியியல் சிதைவு, 3 உயிரின சிதைவு. இயற்கை சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் உடைப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 8வது கொஸ்டின், பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக பாறைகள் விரிவடைந்து இரவு நேரத்தில் அதிக குளிர்ச்சியின் காரணமாக பாறைகள் சுருங்கும் தொடர்ச்சியான நிகழ்வால் பாறைகளில் விரிசல் ஏற்பட்டு உடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. இயற்சிதைவின் வகைகள் யாவை? 1 பாறை உரிதல், 2 பாறை பிரிந்துடைதல், 3 சிறு துகள்களாக சிதைவுறுதல். அடுத்து 10வது கொஸ்டின், வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் மாறுபாடு காரணமாக உருண்டையான பாறைகளின் மேற்பரப்பு வெங்காயத்தோல் உரிவது போன்று அடுக்கடுக்காக உரித்தெடுக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை உரிதல் என்று அழைக்கப்படுகிறது. பாறை உரிதலின் வேறு வகைகள் யாவை? 1 பாறை மேல் தகடு உரிதல், 2 நொறுங்குதல். எந்த பாறை காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுகின்றன? படிவு பாறைகள். காரணம் அதிக வெப்பம். அடுத்து 13வது கொஸ்டின், பாறைகள் பகலில் விரிவடைந்து இரவில் சுருங்குகின்றன. இச்செயல் தொடர்ந்து நடைபெறுவதால் பாறைகளின் இணைப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகள் சிதைவுறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை பிரிந்துடைதல் என்று அழைக்கப்படுகிறது. உடைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு டேஷாக மாறுகிறது, மண்ணாக மாறுகிறது. சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்களின் கலவை டேஷ் ஆகும், மண். பாறைகளில் வேதியியல் மாற்றம் ஏற்படுவதால் உடைந்து சிதறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேதியியல் சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 17வது கொஸ்டின், பாறைகளில் வேதியியல் சிதைவுறுதல் அதிகம் நடைபெறும் இடங்கள் யாவை? 1 நிலநடுக்கோட்டு பகுதிகள், 2 வெப்பமண்டல பகுதிகள், 3 மித வெப்பமண்டல பகுதிகள். பாறைகளில் வேதியியல் சிதைவை ஏற்படுத்தும் செயல்பாடுகள் யாவை? 1 ஆக்சிகரணம், 2 கார்பனாக்கம், 3 கரைதல், 4 நீர்கொள்ளல். அடுத்து 19வது கொஸ்டின், பாறையின் வேதியியல் சிதைவுறுதலுக்கு முக்கிய காரணங்கள் யாவை? 1 ஆக்சிஜன், 2 கார்பன் டை ஆக்சைடு, 3 ஹைட்ரஜன், 4 நீர். அடுத்து 20வது கொஸ்டின், பாறைகளில் உள்ள இரும்பு தாது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆக்சிகரணம் என்று அழைக்கப்படுகிறது. பாறைகள் பலவீனம் அடைந்து சிதைவடைய காரணம் யாது? ஆக்சிகரணம். வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைந்து டேஷ் அமிலமாக மாறுகிறது, கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறையின் மீது விழுவதால் கார்பனாக்கம் நடைபெற்று பாறைகள் சிதைவடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்பனாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கார்பனாக்கம் காரணமாக டேஷ் உருவாகிறது, குகைகள் உருவாகிறது. அடுத்து 25வது கொஸ்டின், பாறைகளில் உள்ள கரையும் தன்மை கொண்ட பாறை துகள்கள் நீரில் கரையும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரைதல் என்று அழைக்கப்படுகிறது. நீர்கொள்ளல் அதிகம் நடைபெறும் பகுதி எது? ஈரப்பத காலநிலை உள்ள பிரதேசங்கள். பாறைகளில் இருக்கும் தாதுக்கள் தண்ணீரை ஈர்த்து கொள்வதால் அவை பருத்து
பாறைகளில் விரிசல் ஏற்பட்டு சிதைவடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் கொள்ளல் என்று அழைக்கப்படுகிறது. மண்புழுக்களாலும் எலி மற்றும் முயல் போன்ற விலங்குகள் மற்றும் மனித செயல்பாடுகளாலும் பாறைகள் சிதை உறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரின சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 29வது கொஸ்டின். இயற்கை காரணிகளான ஆறுகள், நிலத்தடி நீர், காற்று, பனியாறு மற்றும் கடல் அலைகள் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்தும் செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமன்படுத்தும் செயல்பாடு கிரேடேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நீர்மட்டம் சமமாக்கல் எத்தனை செயல்பாடுகளை கொண்டது? 2 செயல்பாடுகளை கொண்டது. அவை என்னன்னா, 1 அரிப்பினால் சிதைவுறுதல், 2 படிவுகளினால் நிரப்பப்படுதல். அடுத்து 31வது கொஸ்டின். இயற்கை காரணிகளால் நிலப்பரப்பு சமன்படுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலமட்டம் சமமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றங்கள் உருவாக்குதலே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிவுகளால் நிரப்பப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்தின் மேற்பரப்பை தேய்வுற செய்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரிப்பினால் சிதைவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகள் =, அரித்தல் பிளஸ் கடத்தல் பிளஸ் படிய வைத்தல். நிலமட்டம் சமமாக்கல் செயல்பாடுகளின் முக்கிய காரணிகள் யாவை? ஓடும் நீர் அல்லது ஆறுகள். அடுத்து 36வது கொஸ்டின். மிக அதிக அளவில் சமன்படுத்துதல் செயல்பாடுகளை செய்வது எது? ஆறுகள். ஆறுகளின் முக்கிய ஆதாரங்கள் யாவை? 1 மழைநீர், 2 பனியாறு, 3 நீரூற்றுகள், 4 ஏரிகள். ஆறுகள் தோன்றும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆற்றின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது. ஆறுகள் கடலுடன் கலக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முகத்வாரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 40வது கொஸ்டின். ஆறுகள் எங்கு தோன்றி கடலிலோ அல்லது ஏரியிலோ கலக்கின்றன? மலைகளில் தோன்றி கடலிலோ அல்லது ஏரியிலோ கலக்கின்றன. ஆறுகள் பாய்ந்து செல்லும் அதன் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆற்றின் போக்கு கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றின் போக்கு எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, 1 இளநிலை, 2 முதிர்நிலை, 3 மூப்பு நிலை. ஆற்றின் இளநிலையில் டேஷ் முதன்மையான செயலாக உள்ளது. அரித்தல் முதன்மையான செயலாக உள்ளது. அடுத்து 44வது கொஸ்டின். இளநிலை ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 வி வடிவ பள்ளத்தாக்குகள், 2 மலை இடுக்குகள், 3 குறுகிய பள்ளத்தாக்குகள், 4 இணைந்த கிளை குன்றுகள், 5 துள்ளல், 6 குடக்குழிகள், 7 நீர்வீழ்ச்சிகள். ஆறுகள் முதிர்நிலையில் எங்கு வந்தடைகிறது? சமவெளியை வந்தடைகிறது. அடுத்து 46வது கொஸ்டின். டேஷ் நிலையில் கிளையாறுகள் முதன்மை ஆற்றுடன் இணைகிறது. முதிர்நிலையில். ஆறுகளின் முதிர்நிலையின் முதன்மை செயல் எது? கடத்துதல். ஆறுகளின் முதிர்நிலையில் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 வண்டல் விசிறிகள், 2 வெள்ளச் சமவெளிகள், 3 ஆற்று வளைவுகள், 4 குருட்டு ஆறுகள். அடுத்து 49வது கொஸ்டின். தாழ்நிலை சமவெளிகள் டேஷால் நிரப்பப்படுவதால் முதன்மையாறு பல கிளை ஆறுகளாக பிரிகின்றன. படிவுகளால் நிரப்பப்படுவதால். ஆறுகளின் மூப்பு நிலையின் முதன்மையான செயல் எது? படிய வைத்தல். ஆறுகள் மூப்பு நிலையில் உருவாக்கும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 டெல்டாக்கள், 2 ஓத பொங்கு முகங்கள். அடுத்து 52வது கொஸ்டின். கடின பாறைகள் உள்ள பகுதிகள் வழியாக ஆறுகள் பாய்ந்து செல்லும் போது செங்குத்தான பக்கங்களை கொண்ட பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. இவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலை இடுக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. 53வது கொஸ்டின். சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் டேஷ் மலையில் மலை இடுக்குகள் வகை நிலத்தோற்றத்தை உருவாக்குகின்றன. இமயமலையில். செங்குத்து சரிவை கொண்ட மலை இடுக்குகள் பல 100 கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுகிய பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. குறுகிய பள்ளத்தாக்கிற்கு சிறந்த உதாரணம் எது? கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேன்யான். இது அமெரிக்காவில் உள்ளது.
முதன்மை ஆற்றுடன் இணையும் அனைத்து சிற்றாறுகளும் டேஷ் ஆறுகள் ஆகும். துணை ஆறுகள். அடுத்து 57வது கொஸ்டின். துணை ஆற்றிற்கு எடுத்துக்காட்டு எது? பவானி ஆறு. முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிளை ஆறுகள் என்று அழைக்கப்படுகிறது. கிளை ஆற்றுக்கு எடுத்துக்காட்டு எது? கொள்ளிடம் ஆறு. கடின பாறைகள் மேல் அடுக்கிலும் மென்பாறைகள் கீழ் அடுக்கிலும் கிடையாக அமைந்திருப்பதால் கீழ் அடுக்கில் உள்ள மென்பாறைகள் நீரினால் விரைவில் அரிக்கப்படுகிறது. இதனால் மேல் அடுக்கில் உள்ள அரிக்கப்படாத கடின பாறைகள் நீண்டு ஆற்றின் போக்கில் எதை ஏற்படுத்துகிறது? நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்து 61வது கொஸ்டின். நீர்வீழ்ச்சியின் வேகம் அதிகமாக இருக்கும்போது அது விழும் இடத்தில் உள்ள பாறைகளை அரித்து பள்ளம் போன்ற அமைப்பினை ஏற்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீழ்ச்சி குடைவு என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இது வெனிசுலாவில் உள்ளது. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் உயரம் யாது? 979 மீட்டர். ஆற்றின் செங்குத்தான அரித்தல் செய்கையால் மலைகளில் உருவாக்கப்படும் ஆழமான மற்றும் அகலமான நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வி வடிவ பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றின் படுகையில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்குடைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 66வது கொஸ்டின். ஆற்றில் படிவுகள் அதிகரிப்பதால் அதன் வேகம் குறைகிறது. இதனால் ஆறுகள் வளைந்து செல்கிறது. இவ்வளைவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆற்று வளைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆற்று வளைவுகள் காலப்போக்கில் பெரிதாகி இறுதியாக ஒரு முழு வளைவாக மாறுகிறது. இம்முழு வளைவுகள் முதன்மை ஆற்றில் இருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியை போன்று காட்சியளிக்கிறது. இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. குருட்டு ஆறுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது? பீகாரில் உள்ள கன்வர் ஏரி. உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு எது? சிக்காட் ஏரி. இது அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ளது. அடுத்து 70வது கொஸ்டின். ஆற்றில் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 வண்டல் விசிறி, 2 வெள்ளச் சமவெளி, 3 முகத்வாரம். ஆறுகளால் கடத்தி வரப்பட்ட பொருட்கள் மலை அடிவாரத்தில் விசிறி கூம்பு போன்ற வடிவத்தில் படிய வைக்கப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வண்டல் விசிறி என்று அழைக்கப்படுகிறது. ஆறுகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் கரைகளில் படிய வைக்கப்படும் மென்மையான படிவுகள் எவற்றை உருவாக்கும்? வெள்ளச் சமவெளியை உருவாக்கும். அடுத்து 73வது கொஸ்டின். படிவுகளை படிய வைப்பதால் ஆற்றின் கரைகள் உயர்த்தப்பட்டு உருவான நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெள்ளத்தடுப்பு அணைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆறு கடலில் சேரும் இடத்தில் உருவாகும் நிலத்தோற்றம் எது? முகத்வாரம். டேஷ் பகுதியில் அலைகளின் அரித்தல் காரணமாக டெல்டாக்கள் போல் படிய வைத்தல் நடைபெறுகிறது. முகத்வாரம் பகுதியில். முகத்வாரம் பகுதியில் அலைகளின் அரித்தல் காரணமாக டெல்டாக்கள் போல் படிய வைத்தல் நடைபெறும் இந்திய பகுதிகள் யாவை? நர்மதா மற்றும் தபதி. அடுத்து 77வது கொஸ்டின். ஆற்றின் முகத்வாரத்தில் படிவுகள் எந்த வடிவில் படிய வைக்கப்படுகின்றன? முக்கோண வடிவில் படிய வைக்கப்படுகின்றன. முக்கோண வடிவ படிவுகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெல்டா என்று அழைக்கப்படுகிறது. டேஷில் உள்ள வண்டல் படிவுகள் மென்மையானதாகவும் துகள்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. டெல்டாவில் உள்ள வண்டல் படிவுகள் மென்மையானதாகவும் துகள்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எது? சுந்தரவன டெல்டா. அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் வெப்ப நீரூற்று எது? ஓல்டு பெய்த்புல் நீரூற்று. அடுத்து 83வது கொஸ்டின். சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் நிலத்தடி நீர் நிலவாட்டம் அமைக்கும் செயல்முறைகளால் ஏற்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது.
நீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய சுண்ணாம்புக்கல், டாலமைட், ஜிப்சம் போன்ற பாறை பிரதேசங்களில் காணப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எங்கு உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் சுமார் 480 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 80 கிலோமீட்டர் அகலத்திற்கும் பரவி காணப்படுகிறது. மேற்கு ஸ்லோவேனியா. அடுத்து 86வது கொஸ்டின். மேற்கு ஸ்லோவேனியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் ஸ்லாவிக் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எது? கிரேட் ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் அமைந்துள்ள நல்லர் பார். உலகில் சுண்ணாம்பு நிலத்தோற்றங்கள் காணப்படும் இடங்கள் யாவை? 1 தெற்கு பிரான்ஸ், 2 ஸ்பெயின், 3 மெக்சிகோ, 4 ஜமைக்கா, 5 மேற்கு கியூபா, 6 மத்திய நியூ கினியா, 7 இலங்கை, 8 மியான்மர். அடுத்து 89வது கொஸ்டின். இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் யாவை? 1 குப்ததாம் குகைகள், மேற்கு பீகார், 2 ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோவில், உத்தரகாண்ட், 3 பஞ்ச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள், மத்திய பிரதேசம், 4 குடும்சார் குகைகள், சத்தீஸ்கர், பஸ்தர், 5 போரா குகைகள், ஆந்திர பிரதேசம், விசாகப்பட்டினம். அரித்தல் செயலுக்கு டேஷ் முக்கிய காரணமாகும். கரைதல் முக்கிய காரணமாகும். சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் டேஷ் கலந்த மழைநீர் விழும்போது சுண்ணாம்புடன் வேதி வினை புரிந்து அதனை கரைத்து சிதைத்து விடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழைநீர். அடுத்து 92வது கொஸ்டின். சுண்ணாம்பு பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழைநீர் விழும்போது அது வேதிவினை மூலம் கரைந்து உருவாகும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 டெர்ரா ரோசா, 2 லேபிஸ், 3 உறிஞ்சி துளைகள், 4 மழை நீரால் கரைந்து உண்டான குடைவு, 5 டோலின், 6 யுவாலா, 7 போல்ஜே. டெர்ரா ரோசா என்ற இத்தாலிய மொழி சொல்லின் பொருள் யாது? செம்மண். அடுத்து 94வது கொஸ்டின். சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் உள்ள சுண்ணாம்பு மண் கரைந்து சிதைவுற்று பின்னர் அதில் உள்ள எஞ்சிய செம்மண் படிய வைக்கப்படுவதால் உருவாகும் நிலத்தோற்றம் எது? டெர்ரா ரோசா. அடுத்து 95வது கொஸ்டின். டெர்ரா ரோசா நிலம் சிவப்பு நிறமாக காணப்படுவதற்கு காரணம் யாது? அதில் உள்ள இரும்பு ஆக்சைடு. கரடு முரடாக உள்ள சுண்ணாம்பு பாறைகளிடையே நிலத்தடி நீர் நெளிந்து ஓடும் போது நீண்ட அரிப்பு குடைவுகள் ஏற்படுகிறது. இக்குடைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லேபிஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. சுண்ணாம்பு பாறைகள் கரைதலினால் ஏற்படும் புனல் வடிவ பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உறிஞ்சி துளைகள் என்று அழைக்கப்படுகிறது. உறிஞ்சி துளைகளின் சராசரி ஆழம் எவ்வளவு? 3 முதல் 9 மீட்டர் வரை. அடுத்து 99வது கொஸ்டின். உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை எது? சைனோசை ஜியாங்காங். சீனாவில் உள்ள மிகவும் ஆழமான உறிஞ்சி துளையான சைனோசை ஜியாங்காங்கின் ஆழம் எவ்வளவு? 2172 அடி நீளம். கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினை புரிவதால் ஏற்படும் வெற்றிடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குகை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அடிநில குகை எங்கு காணப்படுகிறது? மேற்கு பீகாரில் உள்ள குப்ததாம் என்ற இடத்தில் காணப்படுகிறது. குகைகளிலும் அடிநில குகைகளிலும் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்பீலியோதெம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 104வது கொஸ்டின். குகைகளில் காணப்படும் பூச்சி இனங்கள் பார்வை திறனை இழந்து விடுவதால் அதன் பார்வை திறனை ஈடு செய்வது எது? பூச்சிகளின் உணர்கொம்புகள். குகைகளின் கூரைகளில் இருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் நீராவி ஆகும் போது கால்சைட் விழுதுகள் ஒன்று காட்சியளிக்கிறது. இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கல் விழுது என்று அழைக்கப்படுகிறது. கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல் முனை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 107வது கொஸ்டின். கீழ் நோக்கி வளரும் கல் விழுதும் மேல் நோக்கி வளரும் கல் முனையும் ஒன்று சேர்ந்து டேஷ் உருவாகிறது. செங்குத்து தூண்கள் உருவாகிறது.
பனி குவியல் மண்டலத்தில் இருந்து பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனியாறு என்று அழைக்கப்படுகிறது. பனி குவிந்து காணப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனி வயல் என்று அழைக்கப்படுகிறது. உயரமான பகுதிகளிலும் உயர் அச்சங்களிலும் நிரந்தரமாக பனி மூடியிருக்கும் பகுதியின் எல்லைக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உறைபனி கோடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 111வது கொஸ்டின். உயர் அச்சங்களுக்கு செல்ல செல்ல உறைபனி கோட்டின் எல்லைக்கோடு எங்கு காணப்படும்? கடல் மட்டத்திற்கு அருகில் காணப்படும். பனிக்கட்டிகள் பனி துகள்களாக உருமாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறுகிய பனிமணிகள் என்று அழைக்கப்படுகிறது. பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 சர்க், 2 அரேட்டு, 3 மேட்டர்ஹார்ன், 4 யூ வடிவ பள்ளத்தாக்கு, 5 தொங்கு பள்ளத்தாக்கு. அடுத்து 114வது கொஸ்டின். பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் பெரும்பாலும் காணப்படும் நாடுகள் யாவை? 1 சுவிட்சர்லாந்து, 2 நார்வே. பனியாறுகள் மலைகளின் செங்குத்தான பக்க சுவர்களை அரிப்பதால் நாட்காலி வடிவில் பள்ளங்கள் தோன்றுகின்றன. இப்பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சர்க்குகள் என்று அழைக்கப்படுகிறது. இரு சர்க்குகள் எதிர்பக்கங்களில் அமையும் போது அதன் பின் மற்ற பக்க சுவர்கள் அரிக்கப்பட்டு கத்தி முனை போன்ற கூரிய வடிவத்துடன் காட்சியளிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரேட்டு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 117வது கொஸ்டின். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் இணையும் போது கூரிய பக்கங்களுடைய சிகரம் போன்ற பிரமிடு வடிவத்தை பெறுகிறது. இந்நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரமிடு சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. பிரமிடு சிகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? மெட்டாஹார்ன். ஆற்று பள்ளத்தாக்குகளின் வழியே பனியாறுகள் நகரும் போதும் பள்ளத்தாக்குகள் மேலும் ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படுவதால் உருவாகும் பள்ளத்தாக்கு எது? யூ வடிவ பள்ளத்தாக்கு. அடுத்து 120வது கொஸ்டின். முதன்மை பனியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பனியாற்றின் பள்ளத்தாக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொங்கும் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. கடலில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் பனியாறு பள்ளத்தாக்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனியாற்று குடாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பனி ஆறுகளால் அடித்து கொண்டு வரப்பட்ட நுண்ணிய படிவுகள், பாறை துகள்கள், கூழாங்கற்கள் போன்ற கலவையால் ஆன படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனியாற்று படிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 123வது கொஸ்டின். பனியாற்று படிவுகள் தாழ்நில பகுதியில் படிய வைக்கப்படுவதால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 மொரைன்கள், 2 ட்ரம்லின்கள், 3 எஸ்கர்கள், 4 கேம்ஸ், 5 பனியாற்று வண்டல் சமவெளிகள். பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மொரைன்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 125வது கொஸ்டின். மொரைன் படிய வைக்கப்படும் இடத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, 1 படுக்கை மொரைன், 2 விளிம்பு மொரைன், 3 பக்கவாட்டு மொரைன். அடுத்து 126வது கொஸ்டின். கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டியை போன்றோ அல்லது பாதியாக வெட்டப்பட்ட முட்டையை போன்றோ காட்சியளிக்கும் மொரைன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ட்ரம்லின்கள் என்று அழைக்கப்படுகிறது. பனியாறுகள் உருகுவதால் அவை கொண்டு வரும் கூழாங்கற்கள், சரளை கற்கள் மற்றும் மணல் ஒரு நீண்ட குறுகிய தொடர் குன்று போன்று பனியாற்றுக்கு இணையாக படிய வைக்கப்படும் குறுகிய தொடர் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்கர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 128வது கொஸ்டின். பனியாறுகள் உருகுவதால் கடத்தப்பட்ட படிவுகள் அவற்றின் முனையங்களில் படிய வைக்கப்படுகின்றன. இப்படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனியாற்று வண்டல் சமவெளிகள் என்று அழைக்கப்படுகிறது. மணல், சரளைக்கல் மற்றும் மண்டி ஆகியவைகளால் இணைந்த மிக பரந்த சமவெளி எது? பனியாற்று சமவெளி. பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே டேஷ்? காற்று. புவி மேற்பரப்பில் காற்றின் செயல்பாடு அதிகமாக காணப்படும் பிரதேசம் எது? வறண்ட பிரதேசங்கள். அடுத்து 132வது கொஸ்டின்.
காற்றின் முக்கிய செயல்பாடுகள் யாவை? 1 அரித்தல், 2 கடத்தல், 3 படிய வைத்தல். காற்றின் முக்கிய செயல்பாடான அரித்தல், கடத்தல், படிய வைத்தல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏயோலியன் எனவும் அழைக்கப்படுகிறது. காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 காளான் பாறை, 2 இன்சல்பர்க், 3 யார்டங். அடுத்து 135வது கொஸ்டின். மென் மற்றும் கடின பாறைகளை கொண்ட பாறை அடுக்குகளின் அடிப்பகுதியில் காணப்படும் மென்பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும் போது அப்பாறைகள் காளான் போன்ற வடிவத்தை பெறுகின்றன. இவ்வாறு உருவான பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காளான் பாறைகள் அல்லது பீடப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் காளான் பாறை காணப்படும் இடம் எது? ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர். இன்சல்பர்க் என்பது எந்த மொழி சொல்? ஜெர்மனி மொழி சொல். இன்சல்பர்க் என்ற ஜெர்மானிய சொல்லின் பொருள் யாது? தீவு மலை. அடுத்து 139வது கொஸ்டின். இன்சல்பர்க்குகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. தனித்த குன்றுகள் அல்லது ஒண்டிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. வறண்ட பிரதேசங்களில் காணப்படும் தீவு பாறைகள் காற்றின் அரிப்பிற்கு உட்படாமல் சுற்றி இருக்கும் பகுதியை விட தனித்து உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்சல்பர்க்குகள் என்று அழைக்கப்படுகிறது. இன்சல்பர்க்குகள் எங்கு காணப்படுகிறது? ஆஸ்திரேலியாவில் உள்ள உலுரு அல்லது எய்ர்ஸ் பாறை. வட்ட வடிவ அடிப்பகுதியையும் கூம்பு வடிவ உச்சி பகுதியையும் கொண்டு காணப்படும் மலை டேஷ் ஆகும். இன்சல்பர்க்குகள் ஆகும். அடுத்து 143வது கொஸ்டின். வறண்ட பிரதேசங்களில் செங்குத்தாக அமைந்திருக்கும் சில பாறைகள் கடின மற்றும் மென்பாறை என மாறி மாறி அமைந்திருக்கும். இதில் மென்பாறை காற்றினால் எளிதில் அரிக்கப்பட்டுவிடும். காற்றினால் கடின பாறைகள் ஒழுங்கற்ற முகடுகள் போன்று காட்சியளிக்கும். இவ்வகை நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யார்டங் என அழைக்கப்படுகிறது. காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 மணல் குன்று, 2 பர்கான், 3 காற்றடி வண்டல். அடுத்து 145வது கொஸ்டின். பிறை வடிவத்தில் தனித்து காணப்படும் மணல் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பர்கான்கள் என்று அழைக்கப்படுகிறது. காற்று வீசும் பக்கத்தில் மென்சரிவையும் காற்று வீசும் திசைக்கு எதிர்பக்கத்தில் வன் சரிவையும் கொண்டிருப்பது எது? பர்கான்கள். சமச்சீரற்ற வடிவத்தில் காணப்படும் மணல் மேடு எது? குறுக்கு மணல் மேடுகள். காற்று வேகமாகவும் மிதமாகவும் மாறி மாறி ஒரே திசையில் வீசும்போது உருவாகும் மணல் மேடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கு மணல் மேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 149வது கொஸ்டின். நீண்ட மணல் மேடுகள் குறுகிய மணற்தொடர்களாக நீண்டு காணப்படும். இவை காற்று வீசும் திசைக்கு இணையாக காணப்படும். இவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சகாராவின் செயிப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. பரந்த பிரதேசங்களில் படிய வைக்கப்படும் மென்மையான மற்றும் நுண்ணிய படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்றடி வண்டல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 151வது கொஸ்டின். காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடங்கள் யாவை? 1 வடக்கு மற்றும் மேற்கு சீனா, 2 அர்ஜென்டினாவின் பாம்பாஸ், 3 உக்ரைன், 4 வட அமெரிக்காவின் மிசிசிப்பி பள்ளத்தாக்கு. மிகவும் கடினமான காற்றடி வண்டல் பீடபூமி காணப்படும் இடம் எது? சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் பீடபூமி. சீனாவில் உள்ள காற்றடி வண்டல் படிவின் உயரம் யாது? 335 மீட்டர். அடுத்து 154வது கொஸ்டின். கடல் நீர் மேல் எழும்பி சரிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் அலை என்று அழைக்கப்படுகிறது. நிலவாட்டம் அமைக்கும் முக்கிய காரணி எது? கடல் அலை. டேஷின் செயல்கள் கடற்கரை ஓரங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அலைகளின் செயல்கள் கடற்கரை ஓரங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அடுத்து 157வது கொஸ்டின். அலைகளின் அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் யாவை? 1 கடல் ஓங்கல், 2 அலை அரி மேடை, 3 கடல் குகை, 4 கடல் வளைவு, 5 கடல் தூண், 6 கடற்கரை மணல் திட்டு, 7 நீண்ட மணல் திட்டு. அடுத்து 158வது கொஸ்டின். கடலை நோக்கி இருக்கும் பாறை மீது கடல் அலைகள் மோதுவதால் அப்பாறைகள் அரிக்கப்பட்டு
வன்சரிவை கொண்ட செங்குத்து பாறைகள் உருவாகின்றன. செங்குத்தான சுவர் போன்று காணப்படும் இப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் ஓங்கல் என்று அழைக்கப்படுகிறது. கடல் அலைகள் தொடர்ந்து கடல் ஓங்கல்களின் மீது மோதுவதால் அடிப்பகுதி அரிக்கப்பட்டு துவாரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் குகைகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 160வது கொஸ்டின். அருகருகில் உள்ள இரு கடற்குகைகளின் நீட்டு நிலங்கள் மேலும் அரிக்கப்படுவதால் அவை இணைந்து ஒரு வளைவு போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன. இவ்வளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் வளைவு என்று அழைக்கப்படுகிறது. கடல் வளைவு அமைந்துள்ள இடத்திற்கு எடுத்துக்காட்டு எது? அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள நீல்தீவு. கடல் வளைவுகள் மேலும் அரிக்கப்படும் போது அதன் வளைவுகள் உடைந்து விழுகின்றன. இவ்வாறு உடைந்து விழும் கடல் வளைவின் ஒரு பகுதி கடலை நோக்கி அமைந்து ஒரு தூண் போன்று காட்சியளிக்கிறது. இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கடல் தூண் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 163வது கொஸ்டின். கடல் தூண் அமைந்துள்ள இடத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஸ்காட்லாந்தில் உள்ள ஓல்டு மேன் ஆஃப் ஹாய். ஓங்கல்களின் மீது அலைகள் மோதுவதால் சற்று உயரத்தில் அரித்தல் ஏற்பட்டு டேஷ் ஏற்படுகிறது. அலை அரிமேடை ஏற்படுகிறது. அடுத்து 165வது கொஸ்டின். அலை அரிமேடையின் வேறு பெயர்கள் யாவை? 1 பெஞ்ச், 2 திட்டு, 3 திடல், 4 சமவெளி. கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட மணல் மற்றும் சரளை கற்கள் கடலோரத்தில் படிய வைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. மும்பையில் உள்ள கடற்கரை எது? ஜூஹு கடற்கரை. சென்னையில் உள்ள கடற்கரை எது? மெரினா கடற்கரை. ஒடிசாவில் உள்ள கடற்கரை எது? பூரி கடற்கரை. அடுத்து 170வது கொஸ்டின். கடற்கரையில் மணற்படிவுகளால் ஆன நீண்ட நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மணல் திட்டு என்று அழைக்கப்படுகிறது. மணல் திட்டின் ஒரு முனை நிலத்தோடு இணைந்தும் மறுமுனை கடலை நோக்கி நீண்டும் காணப்படும் மணல் திட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீண்ட மணல் திட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட மணல் திட்டுகள் பொதுவாக எங்கு காணப்படுகிறது? ஓத பொங்கு முகங்களில் காணப்படுகிறது. நீண்ட மணல் திட்டுகளை இந்தியாவில் எங்கு காணலாம்? ஆந்திரா மாநிலத்தில் உள்ள காக்கிநாடாவில் காணலாம். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஷ் என்று அழைக்கின்றோம். நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல் என்று அழைக்கின்றோம். அடுத்து 176வது கொஸ்டின். டேஷ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். ஆன்சர் டெல்டா. சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஷ். ஆன்சர் நிலத்தடி நீர். அடுத்து 178வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? ஆன்சர் சர்க். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஷ் ஆகும். ஆன்சர் காற்றடி வண்டல். அடுத்து 180வது கொஸ்டின். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் டேஷ். ஆன்சர் கடல் அலை அரித்தல். டேஷின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. ஆன்சர் பனியாற்றின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து பொறுத்துக. கிளையாறு, ஆற்றின் மூப்பு நிலை, காளான் பாறை, ஏயோலியன், எஸ்கர், பனியாற்றின் செயல்பாடு, கல் விழுது, சுண்ணாம்பு பாறை, ஓங்கல், கடல் அலை செயல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகளின் அரித்தல் செயலால் உருவாகின்றன. யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலால் உருவாகின்றன. ஆன்சர் 1, 2 சரி. கூற்று 1 ஆறுகள் சமன்படுத்துதலில் முக்கிய காரணியாகும். கூற்று 2 ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். ஆன்சர் வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. அடுத்து 189வது கொஸ்டின். கூற்று சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும். காரணம் நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசன் சந்திக்கலாம்.
தேங்க்யூ.